ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே நேற்று உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்க குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பர விவாகரத்து கேட்டு ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பல நாட்களுக்கு முன்னாலேருந்தே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் ரொம்ப ஓப்பனாக தெரியவும் வந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து எதனால் அப்படின்னு நிறைய காரணங்கள் தற்போது சமூக வலைத்தளத்தில் பரவி வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனுஷ்க்கு நிறைய நடிகைகளோட நெருக்கம் இருக்குது. அவரோட நிறைய நடிகைகள் வந்துட்டு நெருங்கி பழகுறாங்க. இவரும் வந்துட்டு நெருங்கி பழகுறாரு. நிறைய நடிகைகள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மட்டும் அல்லாமல் அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கிசு வேறு நிறைய வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி நிறைய சண்டைகள் வந்து இப்போ விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. 2 பேருமே பரஸ்பரமாக விவாகரத்தும் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு காரணம் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் துளி கூட உண்மையே கிடையாதான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒன்றும் வந்துட்டு சாதாரண பொண்ணோ இல்லை பிஸ்னஸ் உமனோ இல்லைனா வந்துட்டு ஒரு தொழிலதிபர் பொண்ணோலாம் கிடையவே கிடையாது. அவங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. ஒரு நடிகருக்கு, அதுவும் உச்ச நடிகருக்கு எந்த அளவுக்கு கிசுகிசுப்புகள் இருக்கும், எந்த அளவுக்குலாம் வந்துட்டு அவரை சேர்த்து வச்சு பேசுவாங்க, அவர் படத்துக்காக பல நடிகைகளோட நெருக்கமாக இருக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயமும் ஐஸ்வர்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர், ஒரு ப்ரொடியூசர், அவங்களும் சினிமா உலகத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனையால் அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு விவாகரத்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க தமிழ் சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்க. அது மட்டும் கிடையாது, ரஜினி பல முறை வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே சமாதானம் செய்ய முயற்சித்து அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கான். ஆக்சுவலாக இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அடிபட்டிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நான் தனுஷோட மனைவின்னு சொல்கிறத விட ரஜினியோட பொண்ணுன்னு சொல்கிறது தான் எனக்கு மரியாதை, அதுதான் எனக்கு வந்துட்டு பெருமையும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போவே வந்துட்டு தனுஷோட மூஞ்சி லைட்டாக கொஞ்சம் மாறதாங்க செய்யும். அவரு அந்த இன்டர்வியூலுமே சொல்லியிருப்பார், என்னதான் வந்துட்டு ஒரு உச்ச நடிகருடைய பொண்ணாக இருந்தாலும் ஒரு மனைவி வந்துட்டு புருஷனை பெருமையாக பேசுறது தானே புருஷனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பார். ஸோ அப்போதுலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்ததுனால தான் இப்போ இது விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வந்திருக்குங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.